ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கோர் அஜெண்டா என்னன்னா, அதிகார பகிர்வே இருக்கக்கூடாது. அவர்களுடைய மெயின் லாஜிக் என்னன்னா, அதிகார பகிர்வு. அதிகாரம் ஒரு இடத்துல தான் இருக்கும். ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே ஆட்சியாளர், ஒரே அதிகாரம் தான். அதிகாரம் பகிர்ந்தளிக்கவே கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா ஆர்எஸ்எஸ் இருக்கும். ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தமா தான் கோவர்கர் அதை பத்தி தான் எழுதியும் இருக்கிறார். அப்படிங்கும்போது அதை நோக்கி தான் போறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர்றாங்க. அதிகார பகிர்வு இருக்கக்கூடாது. முதல் தென்னிந்திய மாநிலத்தினுடைய அதிகார பகிர்வை குறைச்சிட்டோம்னா, வட இந்திய மாநிலத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட தான் கொண்டு வர்றாங்க. ஆனா இதை வந்து இந்த முறை 400 தொகுதிகள் அவங்க ஏற்கனவே இருந்த மாதிரி இருந்திருந்தா, இந்த போராட்டம் கூட பண்றதுக்கு நமக்கு வாய்ப்பே இருக்காது. நினைச்சு நடத்திட்டு போயிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டா அங்க இருக்கிறதுனால, ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. இன்னைக்கு தென்னிந்தியாவை சேர்ந்த சந்திரபாபு நாயுடுவும் ஒரு முக்கியமான பங்கா இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும். அவங்க 26ல கொண்டு வரது கொஞ்சம் அவங்க அச்சப்படுவாங்க. ஆனா அது கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சியும் எடுப்பாங்க. இந்த கூட்டமைப்பு அதுக்கு தடுக்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. சட்ட ரீதியான போராட்டங்கள், ஜனநாயக ரீதியான போராட்டங்கள், நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் சரி, வெளியிலும் சரி, இது மிகப்பெரிய அளவுல போராட்டம் எடுத்துட்டு போவாங்க. எப்படி ஒரு 3 வேளாண் சட்டங்களை அவங்க திரும்ப பெற்றாங்களோ, அதுக்கும் இது இதே மாரி பின்வாங்கக்கூடிய சூழ்நிலை இது ஏற்படும். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கு.